தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு நெல் அரிசி ஏற்றி செல்லும் லாரி உரிமையாளர்கள் நெல் மூட்டைகளை இறக்காமல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகரன் இணைகிறார். ராஜசேகரன், இந்த வேலை நிறுத்தத்திற்கான காரணம் என்ன, அவர்களது கோரிக்கைகள் என்ன, விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிகள் அறுவடை செய்யப்படும் நெல்லை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலமா அந்த கொள்முதல் செய்யும். அந்த கொள்முதல் செய்யற அனைத்து நெல் மூட்டைகளையும் அந்த டாரஸ் லாரிகள் மூலமாக இங்க தஞ்சாவூர் பிள்ளையார்பேட்டையில் உள்ள நெல் சேமிப்பு கிடங்கு மற்றும் வல்லத்தில் உள்ள சேமிப்பு கிடங்கு உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள அனைத்து சேமிப்பு கிடங்குகளுக்கும் இந்த லாரிகள் மூலமாக அந்த நெல் மூட்டைகளை கொண்டு செல்வது உண்டு. அதே போல் அந்த சேமிப்பு கிடங்கிலிருந்து ரயில் சரக்கு ரயிலிருந்து வெளியூர்கள் அறவை பணிக்காக அந்த நெல் மூட்டைகளை அந்த லாரிகள் தான் ஏற்றி செல்லும். இதே போல அரைத்த அரிசிகளையும் அரசு அறவை ஆலைகளில் இருந்து இந்த லாரிகள் வெளியூர்களுக்கு கொண்டு செல்லும். இந்த பணியில் இங்க தஞ்சாவூர்ல 1200 லாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கு தமிழக அரசு 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு 598 ரூபாய் வாடகை நிர்ணயம் செஞ்சிருக்கு. அரசு நல்ல வாடகை நிர்ணயம் செஞ்சிருக்கு. ஆனால் எங்களுடைய ஒப்பந்தக்காரர்கள் 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு 598 ரூபாயை வழங்காமல் 320 ரூபாய் மட்டுமே தருவதால் எங்களுக்கு டீசல் கட்டுப்படியாகவில்லை. மற்றும் டயர் தேய்மானம், ஓட்டுநர் ஊதியம் உள்ளிட்ட பல செலவாகுது. இதனால எங்களுக்கு எந்தவித லாபமும் இல்லை, நஷ்டமாகுது. எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் முடங்கி போயிடுச்சு அப்படின்னு அனைத்து லாரியும் தஞ்சை பிள்ளையார்பட்டி நெல் சேமிப்பு கிடங்குக்கு எதிராக உள்ள திடல்ல நிப்பாட்டி, அதாவது நெல் மூட்டைகளோட அதுல ஏராளமான லாரியில மூட்டையை எடுத்துட்டு அதை இறக்காம அப்படியே வச்சிருக்காங்க. அதை அப்படியே வச்சு இன்னைக்கு அந்த தஞ்சை லாரி இந்த உரிமையாளர் சங்கத்துடைய தலைவர் சுந்தரவேல் தலைமையில அனைத்து லாரிகளும் நிப்பாட்டி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இவங்க அரசு கவனத்தில் இருக்கணும், அரசு கவனத்தில் ஈர்க்கதான் நாங்க இந்த போராட்டத்தில் ஈடுபடுறோம். இது அரசு எங்களுக்கு நல்ல கூலி தருது. ஆனால் இந்த ஒப்பந்ததாரர்கள் இடைத்தரகர்கள் போல் இந்த ஒப்பந்ததாரர்கள் 320 ரூபாய் மட்டுமே தருவதா எங்களுக்கு கட்டுப்படி ஆகவில்லை என்பதுதான் இப்ப அவங்களுடைய போராட்டம். இதுல மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தலையிட்டு அரசு நிர்ணயித்த அந்த 8 கிலோமீட்டர் தூரத்துக்கான 598 ரூபாய் அந்த கூலியை தர வேண்டும், அந்த வாடகையை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு காலையிலிருந்து அனைத்து லாரி நிப்பாட்டி அவங்க காலை வரை வேலை போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த போராட்டம் நீடித்தால் என்ன ஆகும்னா அந்த நெல் மூட்டை எல்லாம் அப்படியே லாரி நிற்கும். மழை பெய்தால் பாதிக்கப்படும். அந்த நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்தும் நெல்லை கொண்டு வருவது பாதிக்கப்படும். ஆங்காங்கே நெல் மூட்டைகள் தேங்கி வைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதனால இது மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தலையிட்டு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு சுமூக தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த லாரி உரிமையாளர் சங்கத்தினர் கோரிக்கை வைக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி ராஜசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.